ஹாய் விவஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 24 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து இவங்க பூ கட்டுற இடத்துக்கு வராங்க. அப்போ உடனே அங்க இருக்கிறவங்கலாம், "என்ன மீனா நாங்க சொல்லி தந்த மாரி செஞ்சு உங்க இந்த மாரி முத்து சமாதானம் ஆயிட்டார்ல" அப்படின்னோனே, "நீங்கன்னா சொல்லி தந்த மாரிலாம் நான் எதுவும் செய்யல. நான் செஞ்சு வச்ச குழம்பு சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் சமாதானமாகி எனக்கு அல்வா தான் வாங்கிட்டு வந்தாருன்னோனே, எல்லாருமே நீ குடுத்து வச்சவ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீதா கால் பண்ணி, "அக்கா நீ உடனே என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வாயேன். ஒரு 5 முழம் பூ எடுத்துட்டு வான்னோனே" இப்ப மீனா இங்க வந்தோனே, "இந்த மாரி எங்க கேஷியர் கேட்டாருக்கா. அதனால தான் நான் உன்ன சொன்னேன். இனிமே நீ வந்து செவ்வாயும், வெள்ளியும் டெய்லி இந்த மாரி 5 முழம் பூ கொண்டு வந்து குடுத்துரு. வேற எதுவும் ஃபங்ஷன்னா நான் சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி 2 பேருமா பேசிட்டு இருக்கும்போது, மீனா என்ன சொல்றாங்கன்னா, "பரவால்லடி, எனக்கு ஆர்டர் வாங்கி தர அளவுக்கு நீ வளர்ந்துட்ட." அப்படின்னு சொல்லி பேசும்போது, "நான் உன்ன அப்பாவா தான்க்கா பார்க்குறேன்னு" சொல்லி அவங்க வீட்டுக்கு இதெல்லாம் சொல்லி 2 பேருமா ஃபீல் பண்றாங்க. அப்புறமா சரி வான்னு சொல்லி போய் கேஷியர பார்த்துட்டு வரும்போது, இவங்க கேஷியர பார்க்க போன கேப்ல, அங்கருந்து ரோஹிணி வராங்க. அங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க டாக்டர பார்க்கறதுக்காண்டி. இவங்க வெளியில வரும்போது சீதாவும், மீனாவும் ரோஹிணிய பார்த்துடுறாங்க. ஆனா ரோஹிணி இவங்க 2 பேரையும் பார்க்கல. இப்போ உடனே மீனா கிட்ட வந்து சீதா என்ன சொல்றாங்கன்னா, "இவங்க எதுக்குக்கா இங்க வந்திருப்பாங்க? ஒருவேளை கன்சீவா இருப்பாங்களோன்னே, ஏற்கனவே நான் வாங்கி கட்டிக்கிட்டதே போதும்டி இரு. அவங்க அன்னைக்கே உங்க லிமிட்ட தாண்டாதீங்க." அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பேசிட்டாங்க. விடுன்னு சொல்லி இது பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. ரோஹிணி வந்து டாக்டர் கிட்ட போனோனே, ரிசப்ஷன்ல போயி சீதா கேட்குறாங்க. அவங்க வந்து எங்களோட ரிலேஷன் தான். அவங்க பேரு இதானே. எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னோனே, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2வது குழந்தைக்கு செக்கப்க்கு வந்து கன்சல்டேஷனுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, சீதா வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது 2வது குழந்தைன்னோனே, ரிலேஷன் சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப சீதா வந்து அப்படியே மீனா கிட்ட சொல்லும்போது, மீனா அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அப்ப உடனே சீதா சொல்றாங்க, "நான் வேணா உள்ள நர்ஸ் கிட்ட போய் கேட்டு வரவான்னோனே." மீனா என்ன சொல்றாங்கன்னா, "வேண்டாம். இது அம்மா கூட தெரியக்கூடாது பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு மீனா அங்கருந்து அப்படியே யோசனையிலேயே கிளம்பி நேரா வண்டி ஓட்டிட்டே போறாங்க. ஒரு வண்டியில போய் இடிக்க வேற போறாங்க ஒரு ஆட்டோல. அவர திட்டிட்டு போயிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது முத்து வந்து ஒரு சவாரிக்காக கிளம்புறாரு. அவரும் ஒரு டெலிவரி அவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லி 2வது குழந்தைக்கு டெலிவரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்ப மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க, "ஏங்க 2வது டெலிவரினா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருக்கும்ல?" அப்படின்னோனே, இப்ப முத்து கேட்குறாரு, "நீ இன்னும் கட்டிங் போட்டு வந்துட்டியா என்ன? என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அவங்களுக்கு பிரசவம் டோர் டெலிவரியே ஆயிரப்போது நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. மீனா யோசனையிலே வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப விஜயா வந்து டீ போட்டு கேட்குறாங்க. மீனா போய் டிவி போடுறாங்க. இவ என்ன நினப்புல இருக்கிறான்னு சொல்லி மீனாவ திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்குள்ள மனோஜும், ரோகிணியும் ஏதோ குட் நியூஸ் சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்ப விஜயா வந்து குழந்தைன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல ஒரே நாள்ல 25 சாரி 15 டிவி வித்திருக்கோம்." அப்படின்னோனே, "எதுவும் ஏமாந்து போகலையேடா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவங்களும் ஒரு பக்கம் அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வராரு. முத்து வந்து அந்த குழந்தை டெலிவரி ஆனோனே, என் கையில தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து தந்தாங்க. நான் இப்படிதான் தூக்குனேன். அந்த பால் வாடை போகவே இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகி வீட்ல நான் எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே குழந்தை பிறக்குது. கார்ல பிறக்குது, இங்க பிறக்குது. ஆனா நம்ம வீட்ல ஓடி ஆடுறதுக்கு ஒரு குழந்தை இல்ல அப்படிங்கிற மாரி விஜயா ஃபீல் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.